இப்ப என்னன்னா அடுத்த தலையாக மாட்டுகிறாரா KN நேரு. இப்ப என்னன்னா இன்பதுரை அவர்கள் தொடர்ந்த போட்ட பெட்டிஷன்ல நீதிமன்றமே வழக்கு FIR போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ ஒருவேளை அவரு ஏன்னா அது வழக்கினுடைய டீட்டெயிலே சொல்லிட்டு முதற்கட்ட விசாரணையே தேவையில்லைன்ற மாதிரியும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. இப்ப KN நேருனுடைய விஷயம் என்னவாகும்? என்னப்பா நீங்க எலெக்ஷன் வர நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, FIR போடுங்க. இருங்க முதல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்களா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே இமிடியேட்டா ஸ்டே வாங்கணும் வித்தின் எ வீக் ஆர் சோ. அதுக்கப்புறம் நீங்க டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் இன்பதுரை அவர்கள் மறுபடியும் போவாரு. பாருங்க நீங்க FIR போட சொன்னீங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னீங்க, இவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்வாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினாதான் அந்த FIR போடுவதை நிறுத்த முடியும். அநேகமா போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டே கிடைக்கல பார்த்திருக்கேன் சார். இப்ப என்னன்னா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. தமிழக அரசு சொல்லிருக்காங்க முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது தேவையே இல்ல, 180 நாள் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க விசாரணைக்கு போங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. இவ்வளவு டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் அளவுக்கு போயிருக்கு சார் கோர்ட்ல. இருக்கட்டுங்க, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்னு இருக்கு, எதுக்கு அப்பீல்னு இருக்குது, நாங்க போவோம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க லேட் ஆகும், டிலே ஆகும். இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இமிடியேட்டா ஸ்டே வாங்கி ஆனோம். ஸ்டே கொடுக்கலன்னா நீங்க FIR போட்டானோ, புரியுதுங்களா? நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அதனால நாங்க FIR போடாம இருக்கோம்லாம் சொல்ல முடியாது.